காலையில் ஒரு 100 பாதாம் பருப்பு அது நெய்யில் போட்டு வறுத்து சாப்பிடலாம். மத்தியானம் 4 முட்டை, நைட்டு வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன்ரா அட்டகாசமாக இருக்கும் 4 வந்துடுவாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறி தான் போயிடுவாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை பயன்படுத்தி பழக்கப்பட்ட நம்ம மூளைக்கு கொஞ்ச நாளைக்கு குளுக்கோஸ் கிடைக்காம போகும் பொழுது அது ஆல்டர்னேட்டிவாக ஒரு எனர்ஜி சோர்ஸை பயன் பண்ணுற வரைக்கும் மூளை வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட் ஆகும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிரெயின் ஃபாகிங்னு சொல்லுவாங்க. அது ஒரு டயர்டாக இருக்கும், உடம்பும் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஆரம்பத்தில் அது வந்துட்டு போகும், அது வந்து ஒரு கீட்டோ ஃப்ளூன்னு கூட சொல்லுவாங்க. பட் அது சரியாயிரும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மெத்தடில் போயிட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா வெயிட் குறையும். வெயிட் குறையிறதோட அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து கீட்டோ டயட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. டைப் 1 டயபெட்டிஸ்க்கு, அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட் இருக்கக்கூடிய டயபெட்டிஸ்காரங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுங்க. டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் 30-40 வயசுக்கு மேலே உடற்பருமன் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய டயபெட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு கீட்டோ டயட் உண்மையாலுமே ஒரு வரப்பிரசாதங்க. சுகரை நல்லா கண்ட்ரோலில் கொண்டு வரும். அந்த டயபெட்டிஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த கீட்டோ டயட் உதவியாக இருக்குங்க. பட் அதுக்காக கீட்டோ டயட், அதாவது இந்த பேலியோ டயட்டு, லோ கார்போஹைட்ரேட்டு எல்லா நோய்களையும் குணப்படுத்திடும், எல்லா பிரச்சனைக்கும் இது வந்து சர்வரோக நிவாரணியாக இருக்குன்னு எடுத்துக்க கூடாதுங்க.